வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். போர்பன் பிஸ்கட் அண்ட் மில்க் பவுடர் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த ஸ்வீட் ரெசிபியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 2 பாக்கெட் போர்பன் பிஸ்கட் எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். போர்பன் பிஸ்கட் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்யணுன்ற அவசியம் இல்லை. எந்த சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிஸ்கட் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பிஸ்கெட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த பிஸ்கட் பவுடர் கூட 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம க்ரீம் பிஸ்கெட் தான் சேர்த்துருக்கோம். அதுலேயே ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம சுகர் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். பால் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய சேர்த்துக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக நம்ம பால் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பால் ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி உருட்டினதுக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது டெக்கரேட் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு சின்ன பீஸ் பாதாம் வைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் நம்ம செஞ்சாச்சு. இப்போது அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டன்ட் போர்பான் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணாமலே நம்ம 10 நிமிஷத்தில் ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.